ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 4வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று ஜனவரி மாதம் 18வது நாள் 2024. இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் ராகு காலம். அதிகாலை அதாவது 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய ராசி பலன்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரக நிலைகளை எல்லாம் பார்ப்போம். ஜோதிட துளிகளும் பின்புதான் வரும். அந்த வகையிலே இப்ப கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கறச்ச, மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பொதுவாகவே இன்றைய கிரக நிலைகளில் சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் மற்றும் புதன் பகவான் தனுர் ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது இன்று நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்கும்பொழுது யாருக்கு இன்னைக்கு சந்திராசிரமம்ன்றதை முதலையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். அப்படின்போது பூர நட்சத்திரக்காரங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். காரணம் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம்னால என்ன மாதிரி பயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து செல்லலாம். அது ஒரு சிலருக்கு அப்படின்னா அந்த பயணங்கள் வெற்றி தராமல் இருக்கலாம். ஒருத்தரை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு அங்க அவங்க இருக்க மாட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இன்னொரு விதத்துல பாக்குறச்ச இந்த வாக்குவாதங்கள், கெட்ட பெயர், அவமானங்கள் இதெல்லாமே இந்த சந்திராசிரமத்துல தாங்க நிறைய பேருக்கு நடக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள், கவலைகள், சஞ்சலங்கள் இது எல்லாமே எந்த நேரத்துல வரும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராசிரமம். அதுவும் சிம்ம ராசி புற நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்க. இன்று எந்த ஒரு சுப காரியத்தையும் ஆரம்பிச்சிடாதீங்க. குறிப்பாக புற நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். சரிங்க, இப்ப நம்ம ஜோதிட துளிகளை பார்க்க போறோம். வாங்க ஜோதிட துளிகளை பார்க்கலாம். ஜோதிட துளிகளை நாம் பார்க்க இருப்பது என்று அதாவது நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அதாவது ஒவ்வொரு பாவங்களை பற்றி பேசி வந்தோம். முதல் பாவம், 2வது பாவம், 3வது பாவம் என்று. அப்படின்னும்போது 12வது பாவம்ன்றது எது? விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தாங்க. அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தை வைத்து எந்தெந்த ஸ்தானங்கள் எப்படி இருந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று அறிவுறுத்த இந்த 12வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிங்களா? சரி, அந்த விரய ஸ்தானத்துக்கு வேற என்னென்ன பெயர்லாம் இருக்கு சொல்றாங்க. அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. சோ ஒருத்தன் தூங்கணும்னாலே எந்த இடத்துக்கு பார்க்கணும்? 12வது ஸ்தானம் நல்லா இருந்தாதான் அவனுக்கு தூக்கமே வரும். நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குங்க, ஆனா தூக்கமே வராது. சோ அந்த ஸ்தானம் ஒரு சில இப்படி பிச்சைக்காரனா கஷ்டப்பட்டு பணமே இல்லாம பெரிய வறுமையில கூட இருப்பாங்க, கடங்காரங்களா கூட இருப்பாங்க. அடுத்த செகண்டே தூங்கிடுவாங்க. அதெல்லாம் ஒரு வரம்ங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கட்டில வாங்கின மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்க முடியல மாதிரி. நீ சொல்லுவாங்க, புக்கு வாங்க முடியும் ஆனா படிக்க முடியல, அறிவை வாங்க முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்குங்க. அந்த வகையிலே இந்த 12வது ஸ்தானம் எதையெல்லாம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரயமாகுதா அப்படின்ற விஷயங்களை பத்தின விஷயங்களும், எதெல்லாம் செலவாகும்ன்ற ஒரு விஷயத்தையும் இந்த 12வது ஸ்தானத்தை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்க முடியுங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அயன சயன போகஸ்தானமும் அந்த இடத்த சொல்லுவாங்க. போகம் என்றால் என்ன? ஒரு கணவன் மனைவி உறவுக்குள் அந்யோன்யமாக இருப்பது, அந்த ஒரு 2 உடல் சேர்க்கைகள் பற்றின விஷயங்களும் அந்த 12வது பாவத்தை வைத்துக்கொண்டு நாம் சொல்ல முடியுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாகவே வெளிநாடு யோகம் அது எந்த ஸ்தானத்துல பாக்கணுங்க? இந்த 12வது ஸ்தானத்தை தான் பார்த்துதான் அவங்க வெளிநாடு போவாங்களா மாட்டாங்களா. அதனால சொல்லுவாங்க பெரிய அயல்நாடு போகிறதுக்கு யோகம் உண்டா அப்படின்னு மொத்த இடத்த பார்த்து அது 12வது ஸ்தானம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அது மாதிரி வெளிநாடு யோகத்திற்கும் இந்த ஸ்தானங்கள் மிக முக்கியமாக கருதப்படுதுங்க.
அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை ஒட்டியும் எந்த நாட்டுக்கு போவ, என்ன மாதிரியான இடத்துக்கு நீ தங்குவ, சரி பிறந்த ஊர்ல இருப்பியா, வெளியூர்ல இருப்பியா, அங்கேயும் செட்டில் ஆவியா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 12வது ஸ்தானம் நமக்கு கற்றுத்தருங்க. வாங்க ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் மிக அருமையாகவே தான் இருக்காரு. அந்த வகையிலே செவ்வாயோட நிலை பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இன்று சந்திரனுடைய நிலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் வரப்போகிறார். மற்றும் விரயஸ்தானத்தில் ரவி நட்சத்திரத்துல எல்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயமான விரைவுகளோட ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதாவது கல்வி கட்டணம் கட்டுவதற்கு, மேல் படிப்புக்காக தயாராவது, இவ்வாறான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு, சுக்கிர பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன் பகவான். இருவரும் அங்க சஞ்சரிக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சகோதர சகோதரி வழிகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிலபலன் அந்த சொல்லுவாங்க இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கலாம். அல்லது நீங்களே இடம் வாங்கிட்டு விற்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபார்மசிஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, மெடிக்கல் ஷாப், அவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தினை கொண்டு வருதுங்க. இதனால உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மையைத்தான் அவர் தருகிறார் என்றே சொல்லலாம். உங்களுடைய அதாவது லாபஸ்தானத்துல சனி ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். அப்புறம் சூரியன் தொழில் ஸ்தானத்துல இருக்கனால உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே உங்களுடைய ஃபீல்ட்ல துறையில் நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இது வரைக்கும் கஷ்டப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் பொதுவாகவே நல்லாவே இருக்குங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்னன்னா எதிர்ப்பாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தேவையற்ற மனக்கவலைகள் போவதற்கும் மனக்கசப்புகள் போவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இதை நீங்களே பார்க்கலாங்க. சரிங்க, வாங்க நம்ம எந்த சாமியை கும்பிட்டால் மிக சிறப்பாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது பொதுவாகவே மேஷராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வேண்டுங்க, நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே களத்திரஸ்தானத்துல கிரகங்களே இருக்கக்கூடாது சொல்லுவாங்க, ஏன்னா சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சுக்கிர பகவான் நாங்கள் உட்காந்துருக்கோம்னா நீங்க என்ன மாதிரிலாம் விஷயம்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள் அழுவீங்க, தேவையற்ற பிரச்சனைகள் வரும் போகும், என்னடா அது வாழ்க்கைன்ற மாதிரிலாம் விரக்தியா இருக்கும். ஆனா இன்னைக்கு குறிப்பாக அது கொஞ்சம் மாற்றங்கள் நிச்சயமா நிகழும். உங்களுக்கு பிடித்த நபரை சந்திக்க போவீங்க, அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். அவங்க 4 பேர்ட்ட இன்டர் பண்ணி விடுவாங்க. இது மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை அவர் தருகிறார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகளை தருகிறார். குறிப்பாக அந்த வெளிநாடு முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சிலர் ஆராய்ச்சி படிப்புகள் மேற்கொள்ளணும்னு நினைச்சா அதற்கு இன்று அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கும் நல்ல ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு கடவுள் பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரை பொதுவாகவே அம்மன் வழிபாடு மிக உத்தமம். அதில் லக்ஷ்மி தாயாரை வேண்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதே நடக்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு நெய் விளக்கோ ஏற்றி வருவது ரொம்ப சிறப்பு. அது கோவிலில் தான் போய் பண்ணன்றதுல வீட்டில் கூட நெய் தீபம் ஏற்றலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம் என்று சொல்லக்கூடிய இந்த நீல கலர்ல வயலட் கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எது என்று பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான். அவர் எங்க இருக்கார்? களத்திரஸ்தானத்துல செவ்வாயுடன் கூடி தனுர் ராசியில் பிரவேசிக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பிரவேசிக்கின்றார். மற்றும் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறார் மற்ற கிரகங்கள் என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில்
கேது பகவானும் தொழில்ஸ்தானத்தில் ராகு மற்றும் சந்திரன் வந்து இப்பொழுது 10 11ஆம் இடம் என்று சொல்லி லாபஸ்தானத்திலும் செல்வதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பட்ட கஷ்டமெல்லாம் போடுதுன்ற அப்பான்ற மாதிரி அளவிற்கு இனிமேட் வரக்கூடிய காலங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு? சூரிய பகவான். அவர் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு சில சகோதரால 50% நல்லா இருக்கும். ஒரு சில சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது மிக உத்தமம். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவது, இந்த மார்க்கெட்டிங் செய்வது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதிகமான ஆர்டர்களை தரக்கூடிய காலகட்டமாகவும் உள்ளது. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்கள் கஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்கள் கஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே வீற்றிருக்கிறாருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் மேஷராசிக்கு செல்வது ரொம்ப விசேஷம். என்ன காரணம்? தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடம். அந்த இடத்துல அங்கே இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது, மற்றும் வந்து மீன் வியாபாரம்னு சொல்லலாம், கடல் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்ல நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இந்த இப்போ முத்து, பவழம், இது மாதிரி கடல் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, உப்பு வியாபாரம் செய்வர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்ட முடியும். உங்களுடைய ராசிக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்துல யார் இருக்கிறார் பார்க்கும்போது இந்த குரு பகவான் இருக்கிறனால கொஞ்சம் இல்லீகல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாமே நேர்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல லாபத்தினை நிச்சயமாக அவர் தருவார். குருவினுடைய பூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பணவரவு வந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உபஜயஸ்தானத்துல செவ்வாயோட இருக்கிறதுனால சகோதர வழியாலும் நல்ல ஒரு இணக்கமும் ஒற்றுமையும், அவர்களால் உங்களுக்கு லாபங்களும் விபரீத ராஜயோகம் மாதிரி உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த நபரை இன்று பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக, அந்த நபர் மூலியமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை தருவாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் நிகழும். தாயாருடைய முழு ஆதரவு கிடைக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த சைனஸ், ஆஸ்மா, வீசிங் இருக்கவங்கள ரொம்ப பார்த்துக்கு தான் நடந்துக்கணும். இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் உபஜயஸ்தானத்துல சஞ்சரிப்பது மிக விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இதன் காரணமாக இந்த வழக்குகளால் ரொம்ப துன்பப்பட்டிருப்பீங்க. தேவையற்றவர்களுடைய, அதாவது மற்றவர்களுக்காக செக்யூரிட்டி சொல்லுவாங்களே, ஷூரிட்டிலாம் போட்டு அப்பயும் உங்களுக்கு பிரச்சனை இதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு பிரச்சனை என்று பார்த்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழலை வந்து தரலாம் என்று பார்த்தாலும் நீங்கள் சந்திராசிரமம் உங்களுக்கு. அது குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து பொதுவாகவே சந்திராசிரமத்தில் வந்து புதிய சுப காரியத்தெல்லாம் நான் செய்யக்கூடாது. இது ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாண விஷயம் அல்லது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி விஷயங்கள், சுப விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னா எதை செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியில் முடிவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுவும் குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்று வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். அதுவும் நண்பர்களால் வந்து உங்களுக்கு உதவிகள் கிட்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான்.
அவர் வந்து உபஜயஸ்தானத்துல இருந்து அவர் சுகஸ்தானத்துக்கே போயிருக்கார் இல்லையா? இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சு, நிச்சயமா கன்னிராசி அன்பர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி குவிப்பது, மற்றும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, நண்பர்களை போய் சென்று பார்ப்பது, அவர்களால் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் உருவாவது, ஒரு சிலருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினர் ரொம்ப சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் என்னென்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, கூடுமான வரை வந்து வண்டி வாகனத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க வாங்க. அப்புறம் வந்து இந்த கால் வலி, முட்டு வலி இது மாதிரி பிரச்சனைகளை வந்து போகும். மற்றும் இந்த பல்வலி கூட வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. காரணம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு, அதாவது சில கிரக நிலைகளை பொறுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. இன்று உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கடவுளை வேண்டினால் நல்லதே நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து விருச்சிகத்துல பிரவேசிக்கின்றார். அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் தனஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம்தான். அதே மாதிரி உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சனி பகவான் கும்பத்தில் சஞ்சரிக்கின்றார். அதாவது எந்த மாதிரி ஸ்தானம்னா 5வது ஸ்தானத்துல விட்டிருக்கின்றார். சுகஸ்தானத்துல சூரிய பகவான் விட்டிருக்கின்றார். கலத்திரஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பார்த்துட்டே இருக்கார் நேர்ல, ரொம்ப விசேஷம் சொல்லலாம். ராகு பகவான் எங்க இருந்துன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்துல ராகு பகவான் ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டு. செவ்வாய் வந்து அது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது இடம் என்றாலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இடம்னு சொல்லலாம். தைரிய வீரியஸ்தானம் சொல்லி, ஒரு தைரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்ய முடியாது. ஸோ இன்று உங்கள் தைரியத்திற்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கனால ஆன்மீகத்துல கொஞ்சம் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ரொம்ப நாட்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்த அதாவது உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானும் உங்களோட வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்க பேசிய காரியத்தை வந்து முடித்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் செவ்வாயும் தனாதிபதியும் இணைந்து உபஜயத்துல இருக்கறனால பண வரவு நிச்சயமாக வந்து சேரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ் லைன்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை அடைவார்கள். கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, திரிபுர சுந்தரி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். உடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கின்றார். தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் இருக்கனால உங்களுக்கு உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் உண்டாகும். வாக்கு பலிதம் மேம்படும். உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணுன்ற உணவு விஷயத்துல இருப்பீங்க. இருந்தாலும் உணவு விஷயத்துக்கு மிகவும் கட்டுப்பாடுகள் தேவை. காரணம் பார்த்தீங்கன்னா, கூடுமானவரை வந்து காரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. இனிமையை காட்டுங்கள். நிச்சயமாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அழகாகவே உதவி கரம் நீட்டுவார்கள் என்ற அளவிற்கு மிக சிறப்பாகவே இருக்கு. அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் இருக்கார்ல, அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக குறுகிய தூர பயணங்களாக இன்னைக்கு மேற்கொள்வீங்க. அது ஒரு நல்ல லாபத்தினையும் தரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல யாருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த
அதிபதி சுக்கிரன் அவரும் ஒரு ராசியிலேயே விட்டதுனால உங்களுக்காக செலவு செய்வதில் கொஞ்சம் ஆர்வம் மிகும். தம்பதியினிடையே பார்க்கும்பொழுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அப்புறம் சமாதானம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. லாபஸ்தானத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார். அதாவது அந்த அதிபதி சிறப்பாக தனஸ்தானத்தில் உள்ளார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப அருமையான பலனை தரும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். தொழில்ஸ்தானத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானும், அதாவது விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சுக்கிர பகவான் அங்கிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கொஞ்சம் கடன் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் இன்று உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு சாத்தியத்தை தரும். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாசத்தில் முயற்சித்தாலே நல்லது. அதுவும் இன்று ரொம்ப அருமையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்கு. இன்று நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதாவது எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு நபரை இன்னைக்கு பார்த்து நிச்சயமாக அவர்கள் மூலியமாக பல்வேறு விதமான நன்மைகளை அவர் தருவார். இன்றைய தினத்தில் குறிப்பாக வீடு கொஞ்சம் ஆல்டர் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மேற்கொள்வீங்க. ஒரு வீடை அழகுபடுத்துதலோ அல்லது இடம் மாற்றங்களோ அல்லது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போய் பார்த்துட்டு வர்றது, வாடகைக்கு போறது, இது மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா சமயோசித்த புத்தினால உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன செய்யலாம், எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவருடைய இருக்கக்கூடிய இடம் தனஸ்தானத்துல தான் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு. அது வீட்டிற்கு ரொம்ப விசேஷம். உங்களுடைய விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். அதாவது உங்க ராசிக்கு 4வது இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய். அவர் யார் கூட இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா பாக்கியஸ்தானாதிபதி, அதாவது திரிகோணம் மற்றும் கேந்திர ஸ்தானாதிபதியோட எல்லாம் சேர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புதன் இணைந்திருப்பது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அதனால உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கறச்ச, இந்த ஊடகத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாகவும் உள்ளது. மற்றும் குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, பங்கு சந்தையில் பணம் போட்டவர்கள், ஷேர் மார்க்கெட், இந்த லைன்லாம் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்ட முடியும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சியோட இருக்கிறதுனால நிச்சயமாக இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு லாபத்தை தர முடியும். உங்களுடைய உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால நல்லா வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்று என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மைகள் கிட்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது, அதே மாதிரி நிறைய அந்த ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன மாதிரியான கடவுளை நீங்கள் வணங்கினால் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது தனஸ்தானத்துல யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால இருக்கின்றார். மற்றும் உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் பகவானும் இணைவது மிக உத்தமம்.
உங்களுடைய ராசிக்கு அதாவது தொழில் ஸ்தானத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காங்க. இதன் காரணமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயமாக நிகழும். அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கோபமாக பேசுவதற்கு இந்த ராகுதான் காரணமாக இருக்கும். அதனால கூடுமான வரை பொறுமையாக இருங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் போய் தலையிடாதீர்கள். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கறனால நல்ல ஒரு லாபத்தினையும் நல்ல ஒரு முயற்சியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் லாபத்தில் இருப்பதால் உங்களுக்கு அதாவது திடீர் லாபங்கள் சொல்லுவாங்களே திடீர் வாய்ப்புகள் பெரிய தொகையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே இந்த பாடிகார்டு முனீஸ்வரை வேண்டுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் தனஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் திக்பலம் பெறுகின்றார். கொஞ்சம் தைரியமாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி நிலை பெறுவது மிக உத்தமமான ஒரு காரணம். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஒரு படி நிச்சயமாக நல்லதே நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச குடும்ப வெளியில எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. பெரிய பெரிய விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதத்திலையும் நன்மைகள் உண்டாகும். நண்பர்கள் வட்டாரங்கள் பெருகுவார்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச குரு பகவானுடைய தயவு இருக்கிறதுனால முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பொதுவாகவே கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பணம் வரவுக்கு நிச்சயம் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஜீவசமாதியை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.